எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு drawstring மேக்கப் பேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். தேவையான துணியை எடுத்துக்கோங்க. இந்த துணியை பார்த்திங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி துணியை ஒரு வாட்டி மடித்து போட்டுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 வாட்டி மடிச்சிருக்கிறோம். மடித்து போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது. இந்த 2 ஃபோல்டட் எட்ஜுக்கும் நடுவில் வர்ற இந்த கார்னரில் இருந்து ஒரு 10 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. நீங்கள் 7ல் இருந்து 10 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். 7க்கு கீழே போனீங்க அப்படின்னா பேக் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் 10க்கு மேலே போனீங்க அப்படின்னாலும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் drawstring பேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா எப்போதுமே அது வந்து 10 இன்ச்சில் தான் இருக்கும், அதுக்கு மேலே கீழே இருக்காது, 10 இன்ச்சில் தான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி 10 இன்ச்சில் வந்து அடையாளப்படுத்திக்க போகிறோம். இதே மாதிரி கார்னரில் வச்சுட்டு இந்த டேப்பை கொஞ்சம் திருப்பி ரவுண்டாக நம்ம வந்து 10 இன்ச்சுக்கு வந்து அடையாளப்படுத்திட்டே போக போகிறோம். இதே அளவில் இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரம் வரைக்கும் ஒரே அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை எல்லாமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைனாக வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்கிற மார்க்கிங்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாக கிடச்சிரும். இதுதான் நம்ம பவுச் பண்ணுறதுக்கான மெயின் ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபியூஷன் பேப்பர் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து இதை விட ஒரு 2 இன்ச் கம்மியாக இருக்கணும், பெரிய மெயின் ஃபேப்ரிக்கை விட 2 இன்ச் கம்மியாக இருக்கணும். இப்படி நீங்கள் மடித்து போட்டு கட் பண்ணும்போது 8 இன்ச் எடுத்துக்கோங்க. நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு 10 எடுத்தோம், இந்த கேன்வாஸ்க்கு வந்து 8 எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை திருப்பி போட்டுக்கோங்க. ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கேன்வாஸ் வச்சுக்க போகிறோம். கேன்வாஸில் வந்து க்ளூ இருக்கிற பக்கம், அதாவது ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும், இந்த ஃபேப்ரிக்கோட ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, எல்லா சைடும் செக் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ் தான் இருக்கா, 2 இன்ச்சஸ் தான் எல்லா பக்கமும் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 இன்ச் இந்த பக்கம் விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சென்டரில் வந்து கேன்வாஸ் வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் இதை அயன் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 7க்கு 5 இன்ச்சில் 2 மெயின் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன், ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயின் ஃபேப்ரிக்கை இப்படி வச்சுக்கோங்க, அதாவது ரைட் சைடு வந்து மேலே வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, அதோட ராங் சைடு மேலே வர்ற மாதிரி வச்சதுக்கப்புறம் மேலே வந்து லைனிங் ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குது, கீழே ஒரு லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேயர் வந்து ரைட் சைடு கீழே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லைனிங் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஒரு பக்கத்தில் இருந்து இந்த 5 இன்ச் இருக்குல்ல, அந்த ஒரு பக்கத்தில் இருந்து லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. வளைச்சி வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கத்தை மட்டும் தைக்காமல் விட்டுட்டு சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ஒரு தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். தையல் போட்டதுக்கப்புறம் இதை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு வசதியாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுக்கணும். ஒரு த்ரெட் கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டிருக்கிற தையல் வரைக்கும் கட் பண்ணிக்கணும், ஆனால் அந்த தையலை வந்து கட் பண்ணிக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இதை நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் இதை திருப்பி எடுத்துக்க போகிறோம். இந்த 2 மெயின் ஃபேப்ரிக்கே 2 கையால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் துணியை எப்படி திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இப்போ திருப்பி எடுத்துருக்குறோம்ல, இந்த எட்ஜஸில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. மேல் பக்கமாக ஒரு மேல் படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கோட ஏதாவது ஒரு இடத்துல இருந்து, இது ரவுண்டாக தானே இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு 4 இன்ச் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. 4 இன்ச் அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இந்த குட்டியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸை வந்து இந்த நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா 4 இன்ச்சு, இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். நான் ஒரு லைன் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைன் மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் இதை பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி இப்போது இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறீங்கல்ல, ஸ்டிச் பண்ணுறதுக்கப்புறம் இதை வந்து இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 தையல் இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் தைச்சி முடிச்சுட்டேன். இந்த பக்கம் திருப்பி போட்டு 2 தையல் போட்டிருக்கிறேன்.
தச்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து வெல்க்ரோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெல்க்ரோ எடுத்துக்கோங்க. வெல்க்ரோவில் வந்து ஒரு பக்கம் சாஃப்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து சொரசொரன்னு இருக்கும், ரஃப்பாக இருக்கும். இந்த ரஃப்பாக இருக்கிற பக்கத்தை எடுத்துக்கோங்க. வெல்க்ரோவோட ரஃப்பாக இருக்கிற பக்கத்தை எடுத்து இந்த சின்ன பீஸ் இது கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்கிற இந்த சின்ன பீஸ் மேலே வச்சுக்கோங்க. வச்சு இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 4 இன்ச் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்தி இந்த சாஃப்டாக இருக்கிற வெல்க்ரோவோட சாஃப்டாக இருக்கிற பக்கத்தை வந்து அந்த இடத்துல தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மாதிரி. இதோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். 2.5 இன்ச் அகலத்தில் வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீளம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். லாஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸோட ஒரு எண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு எண்டை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வாட்டி மடித்ததுக்கப்புறம் கிராஸ் பீஸை 2ஆக இப்படி மடிச்சுக்க போகிறோம். இப்படி மடித்ததுக்கப்புறம் நம்ம வெல்க்ரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த வெல்க்ரோவோட சாஃப்டாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ஓரத்தை எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து இந்த எட்ஜில் இந்த கிராஸ் பீஸை நம்ம மடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம பின் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். கம்ப்ளீட்டாக பின் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். சுற்றி இந்த ரவுண்டாக இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பின் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். நம்ம இதுக்காக ஸ்ட்ரைட் பீஸ் வந்து எடுத்துக்கவே கூடாது. இந்த மாதிரி வளைவாக இருக்கிற பக்கத்தில் எல்லாம் நம்ம வைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒழுங்காக வராது, கரெக்டாக இந்த மாதிரி மடிஞ்சு வராது. எப்போதுமே இந்த மாதிரி இடங்களில் வந்து வளைவாக இருக்கிற இடங்களில் வந்து நம்ம வந்து பயாஸ் தான் வச்சுக்கணும், கிராஸ் பீஸ் தான் வச்சுக்கணும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். எல்லா திங்கட்கிழமை வியாழக்கிழமை நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். வாரத்தில் 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஓரத்தில் இருந்து பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு ஓரத்துக்கு வந்துட்டோம், பின் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்ததுனால எனக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி மடித்து திரும்பவும் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மடித்தோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி மடித்து பின் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுக்கணும். ஃபஸ்ட் வந்து மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பயாஸ் பீஸ் வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு நீங்கள் வந்து சுற்றி தைக்கணும். லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சதுக்கப்புறமும் லைட்டாக வந்து 4 இல்லைனா 5 பின் வச்சுக்கோங்க. நீங்கள் தைக்கும் போது விலகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பிகினர்ஸ் கண்டிப்பாக பின் வச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஒரு 4 பின் வந்து இது மேலேயும் வச்சுருக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இந்த ஓரத்தை வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஒரு 5 இன்ச்சுக்கு தைக்காமல் விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேப்ரிக்கை திருப்பி எடுத்துக்கணும்ல, அதுக்காக ஒரு 5 இன்ச் தைக்காமல் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன பீஸ் வந்து ரெடி பண்ணும்போது பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த தையலில் படாமல் நீங்கள் போட்டு வச்சுருக்கிற தையலில் வந்து கட் ஆகாத மாதிரி சின்னதாக நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி கட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் திருப்பும் போது ஃபேப்ரிக்கை திருப்பும் போது கரெக்டாக இந்த வளைவாக இருக்கிற பக்கம்லாம் ரவுண்டாக வரும். கரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து திருப்பி எடுக்கும் போது ரவுண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணிக்கணும். நெக்லைன் எல்லாம் நீங்கள் கட் பண்ணும்போதும் அப்படி தான். நம்ம வந்து இப்போது ஸ்கொயர் எல்லாம் வைப்போம்ல, ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாம் வைப்போம்ல நெக்லைன், அப்போ அந்த டைமில் எல்லாம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் வர்ற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரவுண்ட் நெக் பண்ணும்போதுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணாதான் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு திருப்பும் போது வரும் ஃபேப்ரிக். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் வந்து 5 இன்ச் வந்து நம்ம தைக்காமல் விட்டுருக்குறோம் திருப்புறதுக்காக. இது வழியாக ஃபேப்ரிக் வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து ஃபேப்ரிக் திருப்பி எடுத்துக்கிற மாதிரி ஈஸியாக இது வராது. ஏன்னா வந்து நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் வச்சுருக்கிறோம், ஸ்டிஃபாக இருக்கும். அது கூடவே நான் யூஸ் பண்ணியிருக்கிற லைனிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ இது திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் ஃபேப்ரிக் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக திரும்பி வந்துடும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது இது. ஸோ இப்படி வந்து கம்ப்ளீட்டாக திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பயாஸ் பீஸ் ஒன்று வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அது வந்து மேலே இந்த மாதிரி கேசிங் மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 இன்ச் தைக்காமல் விட்டுருக்குறோம்ல, இந்த இடத்த வந்து மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து
ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். மடித்து இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி அதே ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணி சுற்றிலும் டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டு எடுத்துக்கோங்க. கார்டு வந்து இதுக்காக உங்களுக்கு கார்டு தனியாக வாங்குறதுக்கும் கிடைக்கும். நான் வந்து பழைய ஒரு ட்ராக் ஷூட்டில் இருந்த கார்டு தான் இந்த கார்டை எடுத்து 2 ட்ராக் ஷூட்டில் இருந்த கார்டை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து கார்ட் ஸ்டாப்பர் எடுத்துக்கலாம். கார்ட் ஸ்டாப்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பேக் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கார்ட் ஸ்டாப்பர் இருக்கும். கார்ட் ஸ்டாப்பர் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பீடு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கொஞ்சம் பெரிய பீடு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்டை வந்து இது உள்ளாடி விட போகிறோம். இந்த பயாஸ் பீஸ் வச்சுருக்குறோம் இல்லை, இந்த பயாஸ் பீஸ்க்கு உள்ளே வந்து இந்த கார்டை வந்து விட போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து விட்டுட்டே வாங்க. நீங்கள் பின்னெல்லாம் வச்சு போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ட்ராக் ஷூட்லேருந்து எடுத்துருக்குறோம். ஸோ இதோட ஓரம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே போடுறதுக்காகவே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக போட்டுக்கலாம். பின் எதுவும் தேவையில்லை. சும்மா நீங்கள் கார்டு போடுறீங்க அப்படின்னா பின் வந்து ஓரத்தில் பின் பண்ணிவிட்டு கார்டு போட்டுக்கணும். இப்போ கார்டு வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கார்ட் ஸ்டாப்பர் எடுத்துக்கோங்க. கார்ட் ஸ்டாப்பரை வந்து லைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு 2 ஹோல் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி 2 ஹோல் தெரியும். ஸோ இதில் வந்து அழுத்திட்டு ஒரு ஹோல் உள்ளாடி ஒரு கார்டோட ஒரு ஓரத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹோல் உள்ளாடி இன்னொரு ஓரத்தை வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க, உள்ளே விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ, உங்கள் மேக்கப் திங்ஸ் என்ன திங்ஸ் வேணாலும் நீங்கள் இதுக்குள்ளாடி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த கார்டை பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி இழுத்தீங்கனாலே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு இந்த கார்டை வந்து இழுத்துட்டு கார்டோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கும்ல, இதெல்லாம் உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த வெல்க்ரோ வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.